டிராகன் படத்தை பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் நைட் ஷோ வர போனோம். ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் நைட் ஷோ போய். அந்த வகையில் இட் வாஸ் ஃபன். தமிழ் சினிமாவில் இந்த 90s to early 2000s வரைக்கும் ஒரு ஃபேமஸான ட்ரெண்ட் இருந்துச்சு. என்னன்னா, படத்தோட ரன் டைமில் முக்காவாசி, அதாவது 2.5 மணி நேரம்னா 2.25 மணி நேரம் அந்த படத்தில் வந்து சுயஜாதி பெருமை பேசுறது, ஆம்பளத்தரத்தை பேசுறது, மீசையை முறுக்கிறது, தொடைய தட்டுறது, இப்போ நாங்களாம் பெரிய வீரன்னு வீரவசனம் பேசுறது, அப்புறம் போற்றி பாடடி பொண்ணேன்னு பாட்டு எழுதிக்கிறது, அப்புறம் வந்து நடந்து போகும்போது காலடி மண் எடுத்து நெத்தியில் பூசிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் புள்ள குட்டிகளை போய் படிக்க வைங்களா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது ஜாதிக்கு எதிரான படமாயிடும். அப்புறம் அந்த ஏர்லி 2000s அப்புறம் இப்போ வரைக்குமே இன்னொரு விஷயம் வந்து பயங்கர ட்ரெண்டு. அது என்னன்னா, ஹீரோ வந்து காலேஜுக்கு போவார், அங்கே போய் படிக்கிறத தவிர வேறு எல்லா பொறுக்கித்தனங்களையும் பண்ணுவார். லவ் பண்ணுறங்கிற பேரில் ஹீரோயினை துரத்தி ஸ்டாக் பண்ணி ஈவ்டீசிங் பண்ணி எல்லா வேலையும் பண்ணுவார். ஊர் உலகத்தில் உடல் நலத்திற்கு தீங்கானது அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பழக்கங்களையும் வச்சுக்கிட்டு அதை வந்து கெத்தாக காமிச்சு சுற்றிட்டு இருப்பாரு. அப்புறம் இந்த அடிதடி பண்ணுறது, ரவுடித்தனம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ஹீரோயிசம். இதெல்லாம் பண்ணிட்டு பெண்களுக்கு வந்து வில்லன்களால் ஆபத்து வந்துச்சுன்னா இவர் இறங்கி வந்து காப்பாற்றுவார். அடிதடி பண்ணி சண்டை போட்டு 10 பேரை 100 பேரை அடிச்சு காப்பாற்றுவார். ஆனால் இவரே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ஸ்டாக் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பாரு. சரி, இப்போ இந்த டிராகன் அப்படிங்கிற இந்த படமும் கிட்டத்தட்ட இந்த 2வது கேட்டகரியில் போய் சிக்கக்கூடிய எல்லா தன்மைகளும் உடைய படம் தான். பட் இருந்தாலும் சில விஷயத்த கான்சியஸாக எஃபர்ட் போட்டு மாற்றிருக்காங்க. அது என்னன்னா, வழக்கமாக கடைசியில் வந்து இந்த ஹீரோ ஜெயிச்சிருவார், எல்லா பொறித்தனத்தையும் பண்ணிட்டு கடைசியில் ஜெயிச்சிருவார். அப்புறம் வந்து நமக்கு என்ன மாதிரியான மெசேஜ் கன்வே ஆகும்னா, பொறித்தனம் பண்ணாலும் கடைசியில் ஜெயிச்சிடறாருல அதான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் தான் நமக்கு கன்வே ஆகும். இந்த படத்தில் அதை கான்சியஸாக செகண்ட் ஹாஃப்ல இருந்து உடச்சு, நீ பொறித்தனம் பண்ணுற, ஏமாத்துற, திருடுற, பொய் சொல்ற, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா உருப்பட முடியாது, நீ நேர்மையாக போனால் மட்டும்தான், நேர்மையாக உழைச்சா மட்டும்தான் உருப்பட முடியுங்கிற அந்த விஷயத்தை வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணி கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த படத்தை, இந்த இயக்குனரை நம்ம பாராட்டலாம். மற்றபடிக்கு மற்ற எல்லா என்டர்டைன்மெண்ட் கமர்ஷியல் படங்கள் இருக்கிற அத்தனை ஸ்டீரியோ டைப்ஸும் இதுலையும் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த பெண்கள் ஹீரோயின்ஸ்னாவே வந்து ஃபேர் ஸ்கின்டா அப்படி இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து அப்படியே அச்சசல் பொருந்துற மாதிரி தான் இருக்கணும். ஆனால் அதுவே ஹீரோவாக இருக்கிற ஒரு மேல் ப்ரோட்டகானிஸ்ட் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றிலாம் அவர் மேலே எந்த விஷயமும் அப்ளை ஆகாது. இந்த மாதிரி வழக்கமான ஸ்டீரியோ டைப்ஸ் இதுலையும் இருக்குது. இன்னொரு ஸ்டீரியோ டைப் வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பெண்கள் வந்து இந்த பொறுக்கித்தனம் பண்ணுற, ரவுடித்தனம் பண்ணுற, உருப்படாமல் சுற்றிட்டு இருக்கிற பசங்களை தான் லவ் பண்ணுவாங்க. ஒழுங்காக படிக்கிற பசங்க, ஒழுங்காக வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற பசங்கள்லாம் வந்து அவங்க உதாசீனப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டீரியோ டைப்பை வந்து பில்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த படத்தில் அதை பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி லவ் பண்ணுறதுக்கு பொறுக்கி தேர்ந்தெடுப்பாங்களோ, ஆனால் கல்யாணம் பண்ணும்போது மட்டும் ஒரு ரெஸ்பான்சிபிளான பர்சன் தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு ஸ்டீரியோ டைப் இந்த படத்தில் பண்ணிருக்காங்க. ஆனால் இதை நம்ம பேசணும்னா, ப்ரோ உனக்கு ஒன்றும் தெரியல ப்ரோ, யூஆர் அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ப்ரோ, இதுதான் ப்ரோ ரியாலிட்டி, பொண்ணுங்களா அப்படி தான் ப்ரோ பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் வாங்கி இருப்பாங்க. இல்லை, சுற்றி இருக்கிற ஒரு 10 பொண்ணுங்க கிட்ட போய் இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணுற, 48 பேப்பர்லையும் அரியர் வச்சிருக்கிற, படிக்கிறதுனா என்னன்னே தெரியாத, வாழ்க்கையில் எந்த நோக்கமும் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஆளை லவ் பண்ணுவீங்களா, இல்லை ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு ஆளை லவ் பண்ணுவீங்களான்னு ஒரு 10 பேர்கிட்ட கேளுங்க. அதில் 10ல் 8, ஏன் 9, ஏன் 10ல் 10 பேர் கூட ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற பர்சனை தான் நாங்கள் லவ் பண்ணுவோம் தான் சொல்லுவாங்க. 1-2 பெண்கள் வந்து அந்த மாதிரி வந்து சும்மா விளம்பரத்துக்காகவும் இல்லைனா உங்களோட வேலிடேஷனுக்காகவும் இந்த மாதிரி ஷோஸில் வந்து அந்த மாதிரி ரக்கட் பாய்ஸ் எங்களுக்கு பிடிக்கும்னு சொல்கிறத வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த பெண்களே அப்படி தான் ஸ்டீரியோ டைப் பண்ணுறது தான் இவங்களோட வேலையை. ஃபால்ஸ் ரெடண்டன்ட். இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம்.